ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உமது சமூகத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். அப்பா, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை மீட்டு இந்த ரட்சிப்பின் பாதையிலே எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இலக்கு, எங்களுடைய நோக்கம் பரலோக ராஜ்யம் என்கிற நம்பிக்கையிலே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அநேக ஜனங்கள் இந்த நேரத்தை உலக பிரகாரமாய் செலவழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் செய்த நன்மைகளுக்காக ஆராதிக்க வேண்டும் என்று இந்த சபை ஆராதனை கூடி வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல இணைய வழியில் வந்திருக்கிற எல்லோருக்கான ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையானது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சிரமம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கும் போய் சேர கர்த்தர் உதவி செய்கிறாக. ஆரம்ப முதல் முடிவரை கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூர்ந்து காத்துக்கொள்ளட்டும். ஆவியானவர் இந்த நாளிலும் கூட தேவனுடைய தாசன் மூலமாக என்ன பேச இருக்கிறீரோ அதை அவர் மூலமாக பேசவும், அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்கிறாக. எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வழிநடத்துக. அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கவங்க எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது கூட நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு பாடல் ஸ்கிரீன்ல வரும். நம்ம சேர்ந்து இணைந்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினாதே. உன் தேவனும் தாவரமே,
அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 91 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியுமா? ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு பார்க்கிறோம். இந்த வருடத்தின் துவக்கத்துல இருந்து தேவன் நம்மளை நடத்தி வருகிறார். என்னதான் 11 நாட்கள் ஆகி இன்னைக்கு 12வது நாட்களாக இருந்தாலும் கூட தேவன் இந்த 10 நாட்கள் 11 நாட்கள் நம்ம எப்படி நடத்தினார்? நல்லபடி நடத்தினாரா? ஆமென். ஆமென். மட்டும் நடத்தின தேவன் நம்மளை இனியும் நடத்துவார். இந்த பாடல் நம்ம இன்னொரு முறை சேர்ந்து பாடலாம். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமை செலுத்துவோம். சேர்ந்து பாடுவோமா? தேவனை நடைக்கலமே சேர்ந்து பாடுவோமா? தேவனை நடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேய்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே. தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர்மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. என்ன சத்தமா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர் என்பது குறித்து நம்ம இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நம்ம சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க? உங்களுடைய முகத்துல பார்க்க முடியலையே, இப்பதான் பார்க்க முடியுது. நிறைய பேர் உங்களுடைய முகங்கள் இப்பதான் நல்லா பிரகாசமா இருக்குது. நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா பிரகாசமா சிரிக்கிறீங்க. நம்ம சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆன்லைன் இணைந்திருக்கிற நாம சேர்ந்து உங்களோட கேமரா ஆன் பண்ணி கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடலாம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோமா? நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. இன்னொரு விஷயம் சேர்ந்து பாடலாமா? நல்லவரே நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா உம்மை ஆராதிப்போம். என்றுமே உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா உம்மை ஆராதிப்போம். என்றுமே நல்லவரே உந்தன் கிருபை என்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்ல கரெக்டா தட்டி நீங்க பாருங்க. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. இன்னொரு விஷயம் சேர்ந்து பாடுவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா உம்மை ஆராதிப்போம். என்றுமே உம்மை ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோமா? உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா உம்மை ஆராதிப்போம். என்றுமே ஓகேவா? ஓகேவா? பாடல் கத்துக்கிட்டோமா? இப்ப நம்ம சேர்ந்து பாடலாமா? ஓகேவா? 4 வரிகள் தான் இருக்கும். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஓகேவா? அவ்வளவுதானே. ரைம்ஸோட ரொம்ப சின்னதா இருக்குல்ல? சேர்ந்து பாடலாம்ல? ஓகேவா? நம்ம சேர்ந்து பாடலாமா? நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம்.
ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. அவருடைய கிருபை நிமித்தம் தான் நாம் இன்னைக்கு நிலையில் இருக்கிறோம், அப்படித்தானே? அவருடைய கிருபையினால தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம். ஆமென். அந்த கிருபையை உணர்ந்து நம்ம இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா நம்ம பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்து பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. நீதிமானை மாற்றியது நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கியது கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. வல்லமை வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது கிருபை பெயர் சொல்லி
உங்கள் கிருபை 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 கட்டுகளை நீக்கியது கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை காயங்களை கட்டியது உங்கள் கிருபை கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை காயங்களை கட்டியது உங்கள் கிருபை 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 நம்ம எழுப்பி நின்று பாடலாம். வல்லமை அளித்தது வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை 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 கிருபையால் இழைக்கின்றோம் தேவ கிருபையால் இழைக்கின்றோம் கிருபையால் இழைக்கின்றோம் தேவ கிருபையால் இழைக்கின்றோம் கிருபை 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 ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளை எப்படி தெரிந்தெடுத்தார்? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த கிருபைகளை உணர முடியும்? நம்ம ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனா ஸ்கூல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த செக்ஷன்ல இந்த இந்த நபர் இருக்கிறாங்க, இப்போ இஸ்ரா பிரதர் இருக்கிறாங்கன்றதை எப்படி ப்ரூஃப் பண்றாங்க? கீபோர்டை ப்ளே பண்ணி நான் இருக்கிறேன்றதை ப்ரூஃப் பண்றாங்க. கரெக்டா? அது மாதிரி நாம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இருக்கிறோன்றத அவங்க ப்ரூஃப் பண்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா நம்மளுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த கிருபைகளை உணர முடியும்? ஆமென். நம்ம தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கார். இதை விட வேற பெரிய கிருபை வேற ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற எதுவுமே கிடையாது. ஆமென். நம்மளுடைய இயலாமையில் நம்ம ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு கரம் கொடுத்து உதவினது யாரு? தேவன் ஒருவர் மட்டும்தான். ஆமென். நம்மளுடைய வீட்டில் நிறைய காரியங்கள், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு திருமணமாக இருக்கட்டும், அப்பொழுது நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்கள் கஷ்டத்தை நீங்கள் யாருக்கிட்டுமே சொல்லலை, அப்போ உங்களை தேடி வந்து ஆறுதல் சொல்லுவாங்களா? ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா நம்மளுடைய இயலாமையில், நம்ம ஒன்றும் இல்லாத இருக்கிற நேரத்தில், நம்ம சோர்ந்து போன நேரங்களில் அவர் நம்மளை தேடி வந்து, அவர் நம்மிடமாய் வந்து, நம் பட்சமாய் வந்து நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளுடைய குறைவுகளை தீர்க்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய குறைவுகளுக்கு மற்றவங்க பதில் கூட சொல்ல தேவையில்ல, அட்லீஸ்ட் நம்ம குறைகளை கேட்கறதுக்கு ஒரு நபர் இருந்தால் கூட நல்லா இருக்குமே நினைப்போம். ஆனால் தேவன் எப்பொழுதும் நம் பட்சமாக இருக்கிறார். நம்மளுடைய குறைவுகளை கேட்பதற்காக, நம்மளுடைய இயலாமையில நம்மளை சந்திப்பதற்காக அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என்
எல்லாரும் உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கரங்களை வைத்து அப்படியே சொல்லுவோம். நம்ம சேர்ந்து பாடுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. நம்ம சேர்ந்து அப்படியே நம்ம நின்ற வண்ணமாகவே நம்ம சேர்ந்து பாடுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 இந்த வேளையிலையும் ஒரு குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமணை போல நம்ம அவருடைய பாதத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாம். நம்மளுடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்மளுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படிக்கு அவர் நம்மளை வணையட்டும். அவர் அவருடைய சித்தத்தின்படிக்கு நம்மளை வணையும் பொழுது நம் கனவீனமான பாத்திரமாக அல்ல, கனமான பாத்திரமாக அவருடைய கரத்தில் நம்ம விளங்குவோம். எத்தனை பேர் அர்ப்பணித்து நீங்கள் சொல்ல முடியும்? குயவனே, உம்முடைய கரத்தில் களிமண்ணாக என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் உம்முடைய சித்தத்தின்படிக்கு என்னை வணைந்து கொள்ளும். நான் என்னுடைய விருப்பத்தின் படிக்கும் என்னுடைய சித்தத்தின் படிக்க நான் நடக்க விரும்பல, உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஒரு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நம்ம சேர்ந்து நாம் பாடுவோம். குயவனே குயவனே
உட்கார்ந்து கொள்ளலாம், அமர்ந்து கொள்வோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சியா இருக்காங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது கூட மிக முக்கியமான நேரமா இருக்கிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். எப்பொழுதும் நம்ம சொல்லுகிறது போலதான் ஒரு தீர்மானத்தோடு கூட இன்றைக்கான வார்த்தையை நாம கேட்கலாம். தேவனுடைய செய்திக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று முக்கியம் இல்லை. தேவ செய்திக்கு பின்பாக நம்ம எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்து எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழப்போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு தீர்மானத்தோடு கூட இன்றைக்கான தேவ செய்தியை நம்ம கேட்கலாம். தேவ செய்தியை கேட்பதற்காக ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். இப்பொழுதும் கூட நம்மளுடைய சபையின் போதகர் யோவான் அவர்கள் நமக்காக தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் எல்லாரையுமே பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. எல்லாருமே உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே முதல்ல வரக்கூடிய ஞாபகம் என்ன? கிறிஸ்தவர்களாக எல்லாருக்குமே சபைக்கு போகணும் அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு சாப்பாடு, ஏதாவது சிக்கன், மட்டன், ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறதான் மற்றவங்களுடைய ஒரு நோக்கமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. ஸோ கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும் பொழுது சபைக்கு போகணும் அப்படிங்கிறதான் எல்லா கிறிஸ்தவருடைய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையுமாக இருக்கு. எதற்காக சபைக்கு போகிறோம்? எதற்காக? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம தேவனை துதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்ன செய்யறோம்? சபைகளுக்கு நம்ம கடந்து செல்லுகிறோம். அப்படித்தானே? எதற்காக தேவனை துதிக்கணும்? எதற்காக தேவனை தொழுது கொள்ளணும்? எதற்காக தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும்? ஆமென். உலகத்தில் உள்ள இந்த உபத்திரவங்கள், இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக நம்ம என்ன செய்யறோம்? நாம தேவனை தேடுகிறோம். இன்னொன்று முக்கியமா எல்லாருடைய நோக்கம் எதிர்பார்ப்போம், பரலோக ராஜ்யம் போகணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதான் எல்லா ஜனங்களுடைய நோக்கமும் விருப்பமுமாக இருக்கு. அதுக்காக தான் என்ன செய்யறோம்? எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு நாம போகணும் அப்படிங்கிறதான் எல்லா ஜனங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஓகேங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியமா? எளிதில் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்ளணும். பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பு தேவனை பற்றி என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ளணும். ஆமென், ஆமென். இந்த நாள்ல நம்ம என்ன காரியத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறதான காரியத்தை தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தலைப்பு என்னன்னா, இரண்டு விதமான ஆவிகளை பகுத்தறிதல். தேவனை பின்தொடரும் பொழுது நம்மளால எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துல நம்மளால பிரவேசிக்க முடியும். ஒருவேளை சாத்தானை பின்தொடர்கிறோம் அப்படின்னா எங்க பிரவேசிக்க முடியும்? நரகத்துக்கு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? யுத்தத்துல எது முக்கியம்? யுத்தத்துல ஆயுதம் முக்கியம். ஆயுதத்தை விட இன்னொன்னு முக்கியம் என்ன அப்படின்னா, எந்த டீம்ல இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம டீம்ல இருந்து ஆப்போசிட் டீமுக்கு நம்ம யுத்தம் பண்றவங்களாக இருக்கணுமே தவிர, நம்ம டீம்ல இருந்து நம்மளுடைய அறியாமை நிமித்தமாக நம்ம டீம்ல உள்ளவங்களே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? யுத்தம் பண்ணிடக்கூடாது. அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது? கொலை செஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பகுத்தறிவு நமக்கு நிச்சயமாக தேவை. ஓகேங்களா? அதே போல உலகத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுதும், ஆவிக்குரிய உலகத்துல பார்த்தாலும் இரண்டு விதமான ஆவிகள் இருக்கு. தேவனும் இருக்கிறாரு, சாத்தானும் இருக்கிறான். அதே போல பூமியில ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னாலும் எத்தனை விதமான ஜனங்கள் இருக்காங்க? இரண்டு விதமான ஜனங்கள் இருக்காங்க. நல்ல குணமுடைய ஜனங்கள் இருக்காங்க,
அதுக்கப்புறம் நல்ல குணம் இல்லாத ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தேவனை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளால பிரவேசிக்க முடியும். இந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள். ஆமென். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்ப எத்தனை விதமான ஆவிகள் இந்த உலகத்துல இருக்கிறது? 2 விதமான ஆவிகள் என்ன செய்கிறதுனா இந்த உலகத்துல இருக்கிறது. ஒன்னு யாரு? தேவனுடைய ஆவி. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருப்பது போல சாத்தானும் எப்படிதான் இருக்கிறான்? சாத்தானும் ஆவியாக தான் இருக்கிறான். அப்போ 2 பேரையுமே புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எப்படி இருக்கோம்? ஆவில இருக்கோமா மாம்சத்துல இருக்கோமா? நாம மாம்சத்துல இருக்கோம். மாம்சத்தின் மூலமாக ஆவியை பார்க்க முடியுமா? மாம்சத்தின் மூலமாக முடியாது. ஆவியை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா என்ன செய்யலாம்? ஈஸியா சோதித்து பார்த்துடலாம். அப்படிதானே? இப்போ ஒரு சாப்பாடு இருக்கு, பார்த்தா கூட சோதித்து பார்க்க முடியுமான்னு தெரியல, கஷ்டம் தான் நினைக்கிறேன். சாப்பாடு இருக்கு, உங்க முன்னாடி வச்சிருக்காங்க, டேஸ்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டு பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், அது உப்பு கரெக்டா இருக்கா அல்லது காரம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்து தான் என்ன செய்ய முடியும்னா அது சொல்ல முடியும். அப்போ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். அதே போல இந்த இடத்துல எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளாக இருக்குதா இல்லையா அப்படிங்கறத என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணுமா. எப்படி சோதித்து பார்க்க முடியும்? எப்படி சோதித்து பார்க்க முடியும்? எப்படி சோதித்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனால நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், ஆமென். சோதித்து பார்ப்பதன் மூலமாக தேவ ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறதையும் தேவ ஆவியானவருடைய செயல்பாடை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாமும் செயல்படுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஆமென், ஆமென். இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆமென். முழு உலகத்துக்கும் சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு? தேவன் ஒருவர் தான் சிருஷ்டிகராக இருக்கிறார். தேவனை தவிர சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? தேவனை தவிர சிருஷ்டிகர் யாருமே இல்லை. இப்ப சாத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது சாத்தான் எப்படிப்பட்டவன்? சிருஷ்டிக்கப்பட்டவனா சிருஷ்டிகரா? சாத்தான் வந்து சிருஷ்டிக்கப்பட்டான். சாத்தானாக தேவன் என்ன செய்யல, அவனை சிருஷ்டிக்கல. தேவன் வந்து எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னா காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் வார்த்தையின் மூலமாக செயல்படுகிறார். தேவன் வந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகராக இருக்கிறார். மோசேட்ட தேவன் எப்படி சொல்றாரு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. தேவனா என்ன செய்ய முடியாது, மனுஷனால பார்க்க முடியாது. என்ன சொல்றாரு? மனிதரில் கண்டிடாதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவனை நாம பார்க்கிறோம். தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதே போல சாத்தான்னா யார் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். தேவனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? எது நன்மை எது தீமை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நன்மை தீமை ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னா வேறு பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஆமென், ஆமென். அப்ப நன்மைன்னு சொல்லும் பொழுது யாரு? தேவன். தேவனுடைய ஆவியானவர் தான் நல்லவராகவே இருக்கிறார். சாத்தான் வந்து தீமையானவனாக இருக்கிறான். அப்ப சாத்தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தேவனுடைய ஒரு சிருஷ்டிப்பாக தான் சாத்தானும் இருக்கான். அதாவது தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது சாத்தானாக சிருஷ்டிக்கல, ஒரு பிரதான ஒரு தூதனாக சிருஷ்டித்த. வாசிங்க எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12ல இருந்து 16 வரைக்கும் வாசிங்க.
அமேன், அமேன். இந்த இடத்துல நம்ம யாரை பார்க்கிறோம்? மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனுபுத்திரனை யாரு? இந்த இடத்துல எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல மனுபுத்திரனை யாரு? எசேக்கியேல். ஓகேங்களா? அதான் நம்ம புரிஞ்சு பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க வந்து எசேக்கியேல் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனுபுத்திரனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? கர்த்தராகி தேவன் மனுபுத்திரனே பேசுகிறார். யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா எசேக்கியேல்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப எசேக்கியேல்ட்ட யாரை பத்தி சொல்றாருன்னா தீரு ராஜாவை பத்தி பேசுறாரு. தீரு ராஜா வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்தாரா? ஆவி வந்து எப்படி செயல்படுகிறது? ஒரு மாம்சத்தின் மூலமாக செயல்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது எசேக்கியேல் வந்து தீரு ராஜாவை பத்தி பேசல. தீரு ராஜாக்கு உள்ள யார் இருக்கா? தீரு ராஜாக்கு உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா இந்த இடத்துல பேசுறாரு. தீரு ராஜாக்கு உள்ள இருக்கிறது தான் யாரு? 13வது வசனத்துல பார்க்கும்போது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேன்ல தேவனோடு கூட இருந்தவன் யாரு? பிரதானமான ஒரு தூதன். 14வது வசனத்துல பார்க்கிறோமா, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பிரதான ஒரு தூதனாக தேவன் ஒருவனை நியமித்து வைத்திருக்கிறார். அவனுடைய பெயர் என்ன? பெயர் கேருப். பார்க்கிறோமா? நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். கேருபாக தான் தேவன் என்ன செஞ்சிருந்தாரு? அவனை சிருஷ்டித்து வைத்திருந்தார். அப்போ தேவனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த தூதன் இருந்து செயல்படுகிறார். தூதன் செயல்படும் பொழுது எல்லா சிருஷ்டிக்கும் தலைவராக இருக்கிறது யாரு? தேவன் ஒருவர் தான். எல்லா சிருஷ்டிக்கும் சிருஷ்டிகர் தான் எப்படி இருக்கிறாரு? தலைவராக இருந்து எல்லார்ட்டையும் ஆளுகை செய்கிறார். ஆனா தேவனுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிற இந்த கேரூப் என்ன செய்யறான் அப்படின்னா எல்லாவற்றையும் இவன் என்ன செய்யறான்? பயங்கரமா தேவனுக்காக உழைக்கிறான். அநேக தூதர்கள் இவனுக்கு கீழே இருக்கும்போது, இவன் கட்டளை கொடுக்கும்போது எல்லா தூதர்கள் என்ன செய்யறாங்க? செயல்படுகிறாங்க. இந்த காரியத்துல அவன் பார்க்கும்பொழுது எல்லா காரியத்தையும் நாம பண்றோம். ஆனா மேன்மை மகிமை எல்லாமே யாருக்கு போகுது? தேவனுக்கு போகுது. நம்மளும் கொஞ்சம் தேவனை போல இருந்தா நம்மள என்ன செய்வாங்க? ஜனங்கள் மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு மேட்டிமையான ஒரு எண்ணம் வருகிறதுனால தேவன் அவனை என்ன செய்யறாரு? அவனுடைய பொசிஷன்ல இருந்து கீழே விழ தள்ளுகிறார். எந்த பொசிஷன்ல இருக்கிறான்? காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். 14வது வசனம், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல இருக்கிற இவனை என்ன செய்யறாரு அப்படின்னா கீழே விழத்தள்ளுகிறார். எங்க பார்க்கலாம்? 16வது வசனத்துல பின்பகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னு தெரியும். உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா இந்த சாத்தான் வந்து இந்த கேருப் வந்து என்ன செஞ்சுட்டான்? சாத்தானாக மாறிட்டான். தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது அதுதான் என்னன்னா சாத்தான். பேதுரு கிட்ட இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கும்போது பேதுரு நல்லா தான் பேசிட்டு இருப்பார். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து திடீர்னு மனுஷகுமாரன் நிவிதமாக பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள்ல உயிர் தெள்ளணும்னு சொல்லும் பொழுது பேதுரு உடனே என்ன சொல்லுவாரு? ஆண்டவரே உமக்கு இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பிதாவுடைய சித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்னா அந்த சீசர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். இதுதான் பிதாவுடைய சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்றாருன்னா இது நடக்க கூடாது அப்படின்னா பேதுரு யாருக்கு விரோதமாக செயல்படுறாரு? பிதாவாகிய தேவன் என்ன கட்டளை சொல்றாரோ அவருடைய விருப்பம் என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாரு. அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாடி போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியமும் எப்படி இருக்குன்னா அது சாத்தானுடைய செயலாக இருக்கிறது. ஆமென், ஆமென். நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல சாத்தான் இந்த கேருப் என்ன செஞ்சுட்டானா தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறதுனாலதான் இவனும் அந்த இடத்துல சாத்தானாக மாறிட்டான். ஏசாயா 14வது அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய மேட்டிமையான எண்ணம் எப்படி இருக்குதுன்னா
அந்த வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எப்படி இருக்காரோ தேவனுக்கும் மேலாக தான் உயரணும் அப்படிங்கிறதான ஒரு மேட்டிமையானது அவனுக்குள்ளாக வருகிறது. ஏசாயா 14வது அதிகாரம் 12ல இருந்து வாசிங்க. அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவனை தள்ளி விட்டுட்டார் தேவன். எங்க இருந்து? இவனுடைய மேட்டுமையான சிந்தனை எப்படி இருக்கிறது? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. என்ன செய்யறான்? உன்னதமானவர்னா யாரு? தேவன், பிதாவாகிய தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர். அவருக்கு ஒப்பாக நான் மாறணும் அப்படிங்கிறதா அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேட்டுமை அவனுக்குள்ளாக வர்றதுனால தேவன் என்ன செஞ்சிட்டார்னா அவனை கீழே தள்ளி விட்டார். அதுக்கப்புறமாக தான் 2 ஆவிகளை என்ன செய்கிறது? வருகிறது. அதுக்கு முன்பு சாத்தான் இருந்தானா? சாத்தான் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், சாத்தான் கிடையாது, தேவன் மட்டும் இருக்கிறார். இருக்கிற எல்லாமே தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய ஆவிகள் மட்டும் தான் என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. இப்ப இவன் ஒருத்தன் என்ன செய்யறான்னா தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறதுனால இவன் சாத்தானாக அந்த இடத்துல மாறுகிறான். அப்போ இவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? நம்ம வணங்கணும். தேவன் கூடவே இருந்ததுனால தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது சாத்தானுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். கேருப் தேவனுடைய கட்டளைகளை கேட்டு உடனே செவி கொடுத்து என்ன செஞ்சுட்டு இருந்தான்? சரியா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பிரதான ஒரு தூதன். அப்படிப்பட்ட தூதனுக்கு தேவன் எப்படி கிரியை செய்வார், தேவனுடைய செயல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால இவனும் என்ன செய்யறான்னா தன்னை தேவனாக ஜனங்கள்கிட்ட காண்பிக்கிறான். அதுலதான் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையே வருது. ஜனங்களால் என்ன செய்ய முடியல? எது தேவனுடைய ஆவி, எது சாத்தானுடைய ஆவி அப்படிங்கிறதை ஜனங்களால் பிரிச்சு பார்க்க முடியல. சாத்தான் எங்க இருந்து கிரியை செஞ்சுட்டு இருக்கான்? தேவனே இல்ல அப்படிங்கிற இடத்துலயா? தேவன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்யறான்? தான் தான் தேவன் அப்படின்னு சொல்றான். வாசிங்க அப்படின்னா 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அமேன், அமேன். சாத்தான் எங்க இருக்கிறானா? தேவனுடைய ஆலயத்துல எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். யாருக்கு எதிர்த்து நிற்கிறான்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். தேவன் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யறாரோ எல்லா காரியத்திலுமே ஆப்போசிட்டா நிற்கிறான். அது மட்டும் இல்லாம ஜனங்கள் எல்லாருமே தேவனை தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும், மகிமை செலுத்தணும் வரும் பொழுது அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறானா? தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருக்கிறான். அவன் டைரக்டா நான் சாத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க? யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது நான் தேவன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது, எப்படி இருக்கும்? ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க? உண்மையாவே தேவன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய சிந்தனையில எப்படி இருக்கும்னா தேவன் வந்திருக்கிறாருங்கிறத ஜனங்க என்ன செய்வாங்க? திங்க் பண்ணுவாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது சாத்தானானவன், சர்ப்பமானது எப்படி இருக்குது? மிகுந்த தந்திரம் உள்ளதாக இருக்குது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவனும் தந்திரம் உள்ளவனுமாக இருக்கிறான். அப்போ எப்படி ஜனங்களை எப்படி தன்வசப்படுத்தணும் அப்படின்னா தந்திரத்தின் மூலமாக தான் அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை தன்வசப்படுத்துகிறான். ஜனங்கள் என்ன செய்யணும்னா இதை தான் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். அமேன், அமேன். அதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னது. யுத்தத்துக்கு போறோம் அப்படின்னா தேவனுடைய பக்கத்துல இருந்து நம்ம சாத்தானுடைய பக்கத்துக்கு யுத்தம் பண்றவங்களாக இருக்கணுமே தவிர சாத்தானுடைய பக்கத்துல இருந்துகிட்டு நம்ம தேவனுடைய பக்கத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? யுத்தம் பண்ணிடக்கூடாது. எந்த பக்கத்துல இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அமேன், அமேன். இப்ப தேவனும் ஆவியா இருக்கிறாரு, சாத்தானும் ஆவியா இருக்கிறான்.
அப்ப ஆவியா இருக்கக்கூடிய தேவனுடைய செயல்பாடு என்ன, சாத்தானுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அநேகர் நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க பேசுகிற வார்த்தையினால அல்லது அவருடைய கிரியைகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அநேகருடைய பதில்களாக இருந்தது. ஆனா தேவன் சாத்தான் வந்து பொய்யான காரியத்தை மட்டும் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பானா? பாவம் செய்யுங்க, நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா எப்படினாலும் பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் உங்களை கூட்டி சேர்ப்பார், இப்படிங்கிற காரியத்தை சாத்தான் சொல்லுவானா? இல்ல. சாத்தானும் என்ன செய்வான், நல்ல காரியத்தை ஜனங்கள்கிட்ட சொல்றது போல சொல்லி பரலோக ராஜ்யத்தை என்ன செஞ்சிருவான் அப்படின்னா மறைச்சிருவான். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாதையை மறைச்சிருவான். மற்ற எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறான், ஜனங்கள்கிட்ட கொடுக்குறான். அப்ப தேவனையும் சாத்தானையும் நம்ம வந்து பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். தேவனால அற்புத அடையாளத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஜனங்கள் அதுலதான் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மாட்டிக்கிறாங்க. என்னன்னா அற்புத அடையாளத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இது தேவன் செய்கிறதான செயல் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாருமே சிந்திக்கிறாங்க. ஜனங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது, இது தேவன் செய்கிற செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாத்தானும் என்ன செய்கிறான், சாத்தானும் அதே போல அற்புத அடையாளங்கள் செய்கிறான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆமென். என்ன பார்க்கிறோம், சாத்தானும் என்ன செய்கிறான், சாத்தானும் அற்புத அடையாளம் செய்கிறான். ஜனங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாருமே அப்படித்தானே. நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு வருத்தங்கள் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு போனா நிறைய அற்புத அடையாளம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜெப கூட்டம் நடக்குது, அற்புத அடையாளம் நடக்குது, அங்க போனா என்ன செய்யறோம், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படித்தானே. இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது யாராலையும் அற்புத அடையாளம் பண்ண முடியுமா? சாத்தானாலையும் அற்புத அடையாளம் பண்ண முடியும். சாத்தான் எங்க உட்கார்ந்து இருக்கிறான், தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறான், தேவனை போல உட்கார்ந்து இருக்கிறான். அற்புத அடையாளத்தையும் அவன் செய்கிறான். நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா தேவன் அநேக அற்புத அடையாளங்கள் என்ன செய்கிறாரு, தேவன் பிரத்யட்சமாக செய்கிறார். மோசையினுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா மோசே ஒரு கோல் எடுத்து கீழே போடும்போது அந்த கோல் எப்படி மாறுது, பாம்பா மாறுது. செங்கடல் பார்த்து 2ஆ பிளந்து போன்னு சொல்லும் போது செங்கடல் 2ஆ பிளக்குறது. இது எல்லாமே ஒரு பெரிய அற்புதமா இல்லையா? ஜனங்களுடைய பார்வையில இவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குதா? அதே போல வியாதி உள்ள ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சொஸ்தமாகறாங்க. சோ இதே போல காரியத்தை சாத்தானால என்ன செய்ய முடியுமா, செய்ய முடியுமா? இப்ப தேவன் அற்புதம் செய்கிறாரா அல்லது சாத்தான் செய்கிறானா அப்படிங்கறதை ஜனங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும், எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அற்புத அடையாளத்தை மட்டும் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தேவன் தேவன் அப்படிங்கறது நிரூபிக்க விரும்புகிறார். சாத்தான் என்ன செய்கிறான், இல்ல நான் தான் தேவன் அப்படிங்கறதை ஜனங்கள்ட்ட என்ன செய்யறான் அப்படின்னா நிரூபிக்க விரும்புகிறான். அதுக்காக தான் 2 விதமான ஆவிகளையும் பகுத்தறிந்து பார்க்கணும். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சோம், ஞாபகம் இருக்கா? வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள். அமேன், அமேன். எல்லா ஆவிகளையும் நம்பாமல் தேவனால் உண்டாயிருக்கிற ஆவிகளா அப்படிங்கிறதை சோதித்து பார்க்கணும். அப்போ இதை விட ஸ்பெஷலா தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்னா செயல்படுகிறார். அமேன், அமேன். சாத்தானும் அற்புத அடையாளம் செய்யலாம், தேவனும் அற்புத அடையாளம் செய்யலாம். ஆனா இதை விட தேவன் என்ன செய்யறாருன்னா ஸ்பெஷலா இன்னொரு காரியத்தையும் பண்றார். அதுதான் என்ன செய்யணும்னா ஜனங்கள் பகுத்தறிந்து பார்க்கணும். அப்ப அந்த காரியம் தெரியும்னா நமக்கு வேத வசனம் மிக மிக அவசியம். வேத வசனம் தெரியலன்னா தேவனையும் சாத்தானையும் பிரிச்சு பார்க்க முடியாது. தேவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அமேன்.
இதுலதான் நம்ம என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். எந்த ஒரு காரியத்தையும் தேவன் செய்கிறதாக இருந்தால் எப்படி செய்வாராம்? தீர்க்கதரிசிகள்கிட்ட என்ன செய்கிறார்னா தன்னுடைய காரியத்தை முதல்ல வெளிப்படுத்துகிறார். எதிர்காலத்துல நான் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கறத. அப்ப எதிர்காலத்துல தேவன் செய்ய போகிற காரியத்தை தீர்க்கதரிசிகள்கிட்ட அவர் சொல்லுகிறார். சொன்னதின்படி தேவன் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றி காண்பிக்கிறார். அப்ப அந்த நிறைவேற்றி காண்பிக்கிறதன் மூலமாக தான் மெய்யான தேவன் யார், அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கறதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனத்தை வாசனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஏசாயா 29வது அதிகாரம் 10ல இருந்து 12 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் உங்கள் மேல் 29 10ல இருந்து 12. கர்த்தர் உங்கள் மேல் பன்னெண்டு வரைக்கும் வாசிங்க. ஆமென். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். கொடுக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? வாசிக்க அறிந்திருக்கிறவனால என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. வாசிக்க தெரியாதவனால என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. யாராலுமே வாசிக்க முடியாதான். இப்ப யாராலுமே வாசிக்க முடியாததுனால ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாம பார்த்தது போல அற்புத அடையாளத்தை பார்த்து இதுதான் தேவன் செய்கிற கிரியை, இதுதான் தேவன் இப்படிதான் செயல்படுவார் அப்படிங்கிறதை ஜனங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அதுலதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஏமாந்து போயிடறாங்க. தேவனுடைய ஆவி என்ன அப்படிங்கிறதை ஜனங்களால என்ன செய்ய முடியல? பகுத்தறிந்து பார்க்க முடியல. தேவன் அற்புத அடையாளத்தை மட்டும் செய்கிறது கிடையாது, இந்த ரகசியங்களை தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் அவர் என்ன செய்கிறார்? மறைத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த காரியத்தை யாரால் தான் வெளிப்படுத்த முடியும்? தேவ ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்னா வெளிப்படுத்த முடியும். வேற யாராவது வெளிப்படுத்த முடியுமா? சாத்தான் வந்து வெளிப்படுத்த முடியுமா? சாத்தான் வந்து என்னென்ன காரியத்தினாலும் செய்யலாமே தவிர வேத வசனத்துடைய விளக்கத்தை என்ன செய்ய முடியாது? சாத்தானால கொடுக்க முடியாது. சாத்தான் வேத வசனத்துடைய விளக்கத்தை கொடுக்கிறான் அப்படின்னா ஜனங்கள் எல்லாருமே எங்க போயிருவாங்க? சரியான விளக்கத்தை சாத்தான் கொடுக்கிறான் அப்படின்னா ஜனங்கள் எல்லாருமே எங்க போயிருவாங்க? ஜனங்கள் எல்லாருமே தேவனிடத்துல போயிருவாங்க. ஏன் அப்படின்னா வேத வசனம் எல்லாமே ஜனங்கள் தேவனிடத்தில் போகிறதான பாதையை பற்றி என்ன செய்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்யறனா அதை காண்பிச்சு கொடுக்கிறார். சாத்தானும் அதை சரியா விளக்கம் கொடுத்தா கூட ஜனங்கள் எல்லாருமே தேவன் கிட்ட தான் போவாங்க. யார் விளக்கம் கொடுத்தாலும் சரி, ஆனா சரியான விளக்கம் கொடுக்கணும். ஏதோ தனக்கு தெரிஞ்சதின்படி பேசினா என்ன செய்ய முடியாது? தேவன் இடத்துல போக முடியாது. தேவன் என்ன காரியத்துக்கு எழுதியிருக்கிறார் அப்படிங்கறதை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்த வசனம் நம்ம தேவன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். இந்த காரியத்தை யார் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9ல இருந்து வாசிங்க. தேவன் தம்மேல் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு ஆயத்தம் செய்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியானவராலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழமான காரியங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். என்ன பார்க்கிறோம்? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எது எழுதியிருக்கிறது? ஏசாயா 29வது அதிகாரத்துல பார்த்தோமே எழுதியிருக்கிறது. என்ன காரியம் எழுதியிருக்கிறது? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதை யாராலுமே என்ன செய்ய முடியல? புரிஞ்சுக்க முடியல. அதனால ஜனங்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்க? அவருடைய கண்கள்னால காண முடியல. அது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கு அப்படிங்கிறது ஜனங்களால காணவும் முடியல, காதுகள் மூலமாக கேட்கவும் முடியல, அவருடைய இருதயத்துல என்ன செய்யல? அது தோன்றவும் இல்லை. இந்த இடத்துல யாரை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ரகசியமா இருக்கக்கூடியது யாரு? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல ஒரு பலியிடப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு பாக்குறோம்.
அந்த பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாருமே எதை நினைச்சிட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு மனுஷர் வருவார் ஜனங்களுக்கு தெரியுமா? ஜனங்களுக்கு தெரியாது. ஜனங்கள் எல்லாருமே உண்மையாவே என்ன செய்யப்படுகிறது? ஒரு ஆட்டுக்குட்டி வரும். சகரியா 13வது அதிகாரத்துல பாக்குறது போல ஒரு நீரூற்று வருகிறது மூலமாக ஜனங்களுடைய பாவம் என்ன செய்யப்படும்? நிவர்த்தி செய்யப்படும், சுத்திகரிக்கப்படும். அப்படிங்கறத போல உண்மையாவே ஒரு நீரூற்று என்ன செய்கிறது? பூமியில இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜனங்களுடைய சிந்தனையில கூட என்ன செய்யல அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய மெய்ப்பொருள் ஜனங்களுக்கு தெரியல. தெரியாம இருக்கும் பொழுது யார் அவர்களுக்கு விலக்கி காண்பிக்கிறார் அப்படின்னா 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் இப்படிதான் செயல்படுகிறார் அப்படிங்கிறதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தேவ ஆவியானவர் செய்யக்கூடிய வேலை என்ன? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எதை வெளிப்படுத்துகிறார்? எதை வெளிப்படுத்துகிறார்? யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாத காரியத்தை. இதுவரைக்கும் வேத வசனத்தை எத்தனை டைம்? 10 தடவை முழு பைபிளுமே படிச்சிருப்பாங்க. ஆனா பைபிளுக்குள்ள என்ன ஒரு காரியம் இருக்கு அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்க முடியாது, புரிஞ்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா தேவ ஆவியானவர் என்ன செய்யல, வெளிப்படுத்தல. ஆனா இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யறாருன்னா தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது வேத வசனத்தினுடைய விளக்கத்தை என்ன செய்யறாங்க? ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அப்ப தேவ ஆவியானவர் இப்படிதான் செயல்படுகிறார் அப்படிங்கறதே ஜனங்கள் எப்படி பகுத்தறிந்து பார்க்க முடியும்? எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? வேத வசனத்தின் அடிப்படையில். வேத வசனம்னா எப்படி? வாசிக்கிறது மூலமாகவா? வேத வசனத்தினுடைய விளக்கத்தின் மூலமாக. இப்போ வேத வசனத்தினுடைய விளக்கம் நமக்கு தெரியணும் அப்படின்னா பார்த்து புரிஞ்சுக்க முடியுமா? எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனுடைய ஆவியா அப்படிங்கிறத சோதித்து பார்க்கணுமா? சோதித்து பார்க்கணும்னா எப்படி சோதித்து பார்க்க முடியும்? ரெகுலரா கிளாஸ்க்கு வந்து அந்த வார்த்தைகள் சொல்லுகிற காரியம்லாம் உண்மையாவே இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா, அல்லது சாத்தான் கொடுக்கிற வார்த்தையா, மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படுகிறதா, அல்லது பூமிக்குரிய காரியங்கள் ஜனங்கள்கிட்ட உபதேசிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது ஜனங்கள் தான் என்ன செய்யணும்னா சோதித்து பார்க்கணும். ஒருவேளை சோதித்து பார்க்கலன்னா யாரை பின்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சாத்தானை பின்பற்ற வாய்ப்பு இருக்கு. சாத்தானும் தன்னை தேவனை காண்பிச்சுக்கிறான். நீங்க வந்து 2 கொரிந்தியர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப தூதன் எப்படி செயல்படுகிறான் அப்படிங்கிறது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். எசேக்கியேல் 28ல பார்க்கும்போது பூரண அழகுள்ளவன் பார்க்கிறோம். அழகா ஒருத்தர் வந்து நல்ல ஒரு வெளிச்சமா வந்து நான் தான் தேவன் அப்படின்னு சொன்னா ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? உடனே வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. இப்ப ஜனங்கள் முக்கியமா போக்கஸ் பண்ண வேண்டியது வேத வசனத்துல தான் போக்கஸ் பண்ணணும். வேத வசனத்தில் உள்ள மறைபொருள்களை தேவ ஆவியானவர் மூலமாக மாத்திரமே வெளிப்படுத்த முடியும். தேவ ஆவியானவர் இல்லாம யாராவது வேத வசனத்தினுடைய காரியத்தை வெளிப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. இப்ப நாம வாழ்கிற காலம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையின் காலமா? 2ஆம் வருகை நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல. புதிய ஏற்பாடுல வாஸ்டா புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு இடத்துல என்ன பார்க்கலாம்? வயலில் இருக்கிறவன் அறுவடை செய்யப்பட்டு அவன் என்ன செய்யறான்? இன்னொரு இடத்துக்கு போறான்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். வீட்டின் மேல இருக்கிறவன் வீட்டுல இருந்து என்ன செய்யக்கூடாது? கீழே இறங்கக்கூடாது. இது இல்லாம எதை பத்தி சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் கூட அநேகர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வெளிப்படுத்தின விசேஷ காரியத்தை பூமிக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தல. இப்ப தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது அதனுடைய எல்லா பொருட்களை என்ன செய்ய முடியும்? சரியான ஒரு புரிதலோட நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஆமென். ஏன் அப்படின்னா தேவ ஆவியானவர் மாத்திரமே தேவனுடைய ஆழங்களை அவர் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆழங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா வேத வசனத்தினுடைய விளக்கம் நமக்கு நன்றாக அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ வேத வசனத்தினுடைய விளக்கம் தெரியணும்னா முதல்ல வேத வசனம் எந்த காரியத்தை சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கும்போது தான் நாம் வஞ்சிக்கப்படாமல் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். ஆமென், ஆமென். புரியுதா உங்களுக்கு? இந்த நாள்ல நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்த்தோம்? 2 விதமான ஆவிகள் இருக்குது. தேவனும் இருக்கிறான், சாத்தானும் இருக்கிறான். ஆனா தேவனால் செய்ய முடிஞ்ச காரியத்தை சாத்தானும் என்ன செஞ்சுட்டு இருக்கானா செஞ்சுட்டே இருக்குதான். அற்புத அடையாளம் செய்கிறதாக இருந்தாலும் மரித்தோரை உயிர்த்தெழ வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் சாத்தானாலும் செய்ய முடியும். சாத்தானால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்படல. சாத்தானும் செய்ய முடியும்.
சாத்தானுடைய தோற்றமும் தேவனுக்கு ஒப்பாக என்ன செய்யறான்னா தன்னை காண்பிக்கிறான். அதனால தேவனுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்படாம இருக்கணும்னா வேத வசனம் மிக மிக அவசியம். வேத வசனத்தினுடைய விளக்கங்கள் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. வேத வசனத்தினுடைய விளக்கங்கள் எல்லாமே பூமிக்குரிய காரியமாக இல்லாமல் தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விளக்கமாக இருக்கணும். ஆமென், ஆமென். அந்த ஒரு விளக்கம் மாத்திரமே தேவ ஆவியானவர் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து வேறு விதமாக விளக்கம் கொடுக்கலாம், தேவனுக்கு ஏற்பையும் விளக்கம் கொடுக்கலாம். எப்படினாலும் என்ன செய்யலாம்னா ஒரு வசனத்தை எடுத்து நமக்கு ஏற்ப நாம விளக்கம் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எது பிரச்சனைனா பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னா தேவ ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், தேவ ஆவியானவர் எப்படி போதிக்கிறார் அப்படிங்கிறது மூலமாக தான் பரலோக ராஜ்யத்தில் நம்மளால பிரவேசிக்க முடியும். ஆமென், ஆமென். அதனால நம்ம என்ன செய்யணும்னா இன்னும் வேத வசனத்தில் தேறினவர்களாக நாம மாறணும். ஒருவேளை வேத வசனம் தெரியல அப்படின்னா நாமளும் வஞ்சிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யாராவது ஒருத்தங்க அற்புத அடையாளத்தை செஞ்சுட்டு நீ ஏன் அங்க போறா, நீ ஏன் இங்க பாரா, உனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடுறாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அற்புத அடையாளத்தை பார்த்த உடனே பின்வாங்கி போயிடுவோம். அப்படித்தானே? ஏன் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு அற்புத அடையாளம் தான். ஸோ அப்படி வெறுமனே அற்புத அடையாளத்தை மாத்திரம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கஷ்டமான காரியம். மத்தேயு 7வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் யாரால தான் பிரவேசிக்க முடியுமா? மத்தேயு 7:21 22 ஆமென். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மற்றபடி அற்புத அடையாளம் செய்கிறவங்க பாக்குறோமா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லமா, யாருடைய நாமத்தினால உரைக்கிறாங்க, தேவனுடைய நாமத்தினாலதான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, அற்புத அடையாளம் செய்யறாங்க, மரித்தோரை உயிர்த்தெழ வைக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. 23 நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அமேன், அமேன். அவர் என்ன சொல்றாருன்னா அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே பண்ணாங்களே தவிர கர்த்தர் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவரால வேத வசனத்துக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும். ஆனா இங்க இவங்க வேத வசனத்துக்கு விளக்கத்தை கொடுக்காம வெறுமனே தீர்க்க தரிசனங்களையும் அற்புத அடையாளத்தை என்ன செய்யறாங்கன்னா ஜனங்கள்கிட்ட காண்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களை அறியேன்னு அவர் சொல்லதுக்கு காரணம் என்ன, உண்மையாவே எனக்கு உங்களுக்கு தெரியாதுப்பா, நீ என்னுடைய பேர்ல தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அற்புத அடையாளம் பண்ணிருக்கீங்க, ஆனா என்னுடைய பேர்ல ஒருத்தங்க பண்ணிருக்கணும் அப்படின்னா என்னுடைய ஆவியின் மூலமாக வேத வசனத்துடைய காரியத்தை என்ன செஞ்சிருக்கணும், சரியான விளக்கத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருக்கணும். அதுதான் நான் செய்கிற காரியம். அற்புத அடையாளம் செய்கிறது நான் செய்கிறதல்ல, நான் ஒரு காலம் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவன் சொல்றார். பரலோக ராஜ்யத்துல ஜனங்களை விடல. அப்போ தேவனுடைய ஜனங்கள் நாம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென், ஆமென். அதுக்காக தான் வேத வசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு நாம முயற்சி எடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் ரகசியமாக உவமைகளாக மறைபொருளாக இருக்கிறது. அந்த மறைபொருள்களை யாரால தான் வெளிப்படுத்த முடியும், தேவ ஆவியானவரால் மாத்திரம் தான் வெளிப்படுத்த முடியும். மற்ற யாராலுமே என்ன செய்ய முடியாதுன்னா வெளிப்படுத்த முடியாது. அதன் மூலமாக தான் தேவனா யார் அப்படிங்கிறதை ஜனங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஆமென். அப்ப மாம்சமா இருக்கிற நாம ஆவியா இருக்கிற தேவனையும் ஆவியா இருக்கிற சாத்தானையும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா வேத வசனம் மிக மிக அவசியம். வேத வசனத்துல ஸ்பெசிபிக்கா வரலாறோ ஞான போதனையோ இருந்தா மட்டும் என்ன செய்ய முடியாது, சாத்தான பகுத்தறிந்து பார்க்க முடியாது. ரகசியத்தையும் ரகசியத்தினுடைய மறைபொருள்களையும் யாரால தான் வெளிப்படுத்த முடியும், அது தேவனால தான் வெளிப்படுத்த முடியும். அது தேவனுக்குரிய காரியம். தேவனால தான் என்ன செய்ய முடியும், ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும். இதன் மூலமாக தான் தேவன் யார் சாத்தான் யாருங்கிறதை நம்மளால பிரிச்சு பார்த்து புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ரகசியத்தை பார்த்து இங்கதான் ரகசியம் போதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், இங்கதான் தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, கிரியை செய்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதை நாம் பார்த்து புரிந்து கொள்ளணும். மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த காரியத்தை சொல்லணும்.
இங்க பாருங்க, வேத வசனத்துடைய விளக்கங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும், நாமளும் அதை கற்றுக் கொடுத்து மற்ற ஜனங்களையும் தேவனிடத்துல கூட்டி சேர்க்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் தேவனையும் சாத்தானையும் குறித்த ஆண்டவரே பகுத்தறிந்து பார்க்க தேவன் கொடுத்த உன்னதமான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிற காரியத்தையும் சாத்தான் எப்படி செயல்படுகிறான்ங்கிற காரியத்தையும் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பகுத்தறியக்கூடியதான ஒரு ஞானத்தை எங்களுக்கு இன்னும் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனம் இல்லாமல் ஆண்டவரே தேவனையும் சாத்தானையும் எங்களால் பகுத்தறிந்து பார்க்க முடியாது. எங்களுடைய சிந்தனையின்படியோ மனிதர்கள் பேசுகிற காரியத்தின்படியோ ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே வேத வசனத்தில் எச்சரிக்கையா இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ணவங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எல்லா ஜனங்களும் ஆண்டவரே நீர் எழுதி கொடுத்த உம்முடைய சத்திய வார்த்தையினுடைய பொருள் என்ன என்பதை சரியான ஒரு விளக்கத்தோடு அறிந்து கொள்வதற்கு தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் மாத்திரமே ஆண்டவரே இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். நாங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவ ஆவியானவர் நடப்பிக்கிற காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் எங்களுடைய கண்களை திறந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக நீ நடத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்க நம்பிக்கையும் உமக்கே எடுக்கிறோம். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா வார்த்தையினால? ஆமென். இப்பொழுது கூட அறிவிப்பு நேரமாக இருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நமக்கு இதே இடத்துல நமக்கு ஆராதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு நேரடியாகவும் இணையதளத்தில் யாருக்குன்னா சென்னையில் இல்லாதவர்களுக்கு, சென்னையிலுக்கு அப்பார் இருக்கிறவங்களுக்கு தான் இணையதளத்தில் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சென்னையில் இருக்கிற நம்ம சபையாராக கூடி வந்து நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாம். இன்னொரு முக்கியமான காரியம், இன்றைக்கு நம்ம தேவ செய்தியில் கேட்டது போல வேதத்தை நம்ம எப்படி பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அநேகர் நம்ம இந்த வகுப்பில் நீங்கள் படித்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பைபிள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி ஒரு கிளாஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நியூவோட கிளாஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா January 21 டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 8 PM நமக்கு ஆன்லைனில் நடக்கும். ஓகே, மண்டே Thursday 8 PM நமக்கு நடக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது 21 இல்லை 20th, ஓகே 20th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும்னா ஸ்டாஃபை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்பொழுதும் காணிக்கை நேரமாக இருக்கிறது. நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது எழும்பி நின்று நம்ம காணிக்கை செலுத்தலாம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீ அன்பு கொதி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீ அன்பு கொதி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்து எடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்து எடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர்.
நன்றி தகப்பனே, நன்மையை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உமக்காக உற்சாகமாக விதைத்திருக்கிறோம். நீர் அதனுடைய அறுவடையை 30, 60, 100 எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்றது போல நாங்கள் உற்சாகமாக விதைத்திருக்கிறோம். நீர் அதனுடைய அறுவடை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தியும், எங்களுடைய பொருளாதார தேவைகளையும் பண தேவைகளையும் நீர் சந்தித்து ஆசீர்வதித்து எங்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது முடிவு ஜெபத்தை தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் நமக்காக ஏறெடுப்பார்கள். நம்ம நின்றவனாக ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளை குறித்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட இந்த சபையிலே ஒன்றாக கூடி வந்து உமது ஆராதிக்கவும் உமது வார்த்தை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறான். ஆண்டவரே, இந்த இடத்துல வர முடியாமல் அநேகர் இருக்கிறார்கள். அவருடைய சூழ்நிலைகளை நீ பார்த்து கொண்டிருக்கிறீர். இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் பூர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லோரும் கர்த்தரை தேடி கர்த்தரை நாடி வந்திருக்கிறார்கள். இந்த பரலோக ராஜ்யம் என்கிற நம்பிக்கை, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதை நான் நடப்பிக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறாக. இப்பொழுது நாங்கள் பிரிந்து சொல்லுகிறோம், பிரியாத நேசக்கரம் எங்களோடு கொண்டு காத்துக்கொள்ளட்டும். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ஆட்சியும் வருவதாக, உன் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் காலைகளுக்கு மணிகிறது போல எங்களை கரங்களை மடித்தரலும். சோதனைகள் கூட பண்ணாமல் தீமை தரிசித்துக் கொள்ளும். இந்த ராஜ்யம் மகிமையும் வல்லையும் என்று ஆமென். அந்த எல்லோருக்கும் நன்றி. சமாதானத்துறை போய்விட கழுவோம். அதே போல இணைய வழியிலே சேர்ந்திருக்கிற எல்லோருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. கிருப நான் வளர்ந்ததும் உங்க கிருப, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே.